இந்த மாதிரி கேவலமான ட்ரிப்பை பார்த்துருக்கவே மாட்டீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு, காஃபி, லஞ்சு, ஃபஸ்ட்டு பிளேஸ் போய் விசிட் பண்ணுறப்ப சாயந்தரம் 3:30 ஒரு நாளையே தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பிளேஸ் ஜூக்கு தான் போயிருந்தோம். அங்கே நான் அதிகமாக வீடியோ எடுக்கல. அடுத்த பிளேஸாக சோபா மாலுக்கு தான் போயிருந்தோம். உள்ளே போனோன்னே டேரெக்டாக டாப் ஃப்ளோருக்கு போயிட்டு கேம் விளையாடுறதுக்கு 500க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு என்னென்ன கேம் இருக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த பொம்மை எடுக்கிற கேம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு தான் போய் ட்ரை பண்ணான். அவன் ஒரு பொம்மை செலக்ட் பண்ணி தூக்குனா அவனுக்கு கிடைக்கல. ஆனால் அந்த பொம்மை கொஞ்சம் முன்னாடி எடுத்து போட்டான். கண்ணாடி ஒட்டிட்டு மேலே நின்றுருந்துச்சு. அதே பொம்மை எடுக்கலான்ட்டு நான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்தா விழுகாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொம்மை விழுந்துருச்சு. பொம்மை எடுத்து கொடுத்தாங்க. அந்த பொம்மையை வாங்கிட்டு அடுத்து என்ன கேம் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்ததான் ஹேங்கிங். அப்போ இந்த கேம் தான் ட்ரை பண்ணோம். இதில் 45 செகண்ட் இருந்தால் ஒரு லேஸ் கொடுப்பாங்க, 100 செகண்ட் இருந்தால் கார் ரைடு கொடுப்பாங்க, 150 செகண்ட் இருந்தால் டெடிபேர் கொடுப்பாங்க. இது பண்ணுறதே கஷ்டம். இதுக்கு மேலே ப்ரைஸ் இருக்கு. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு லேஸ் கிடச்சி அப்படியே கேம் விளையாடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டாப் பண்ணிட்டு அடுத்து அந்த கேம் நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேம் விளையாடுறப்போ உள்ளங்கை நல்லாவே வேர்க்க ஆரம்பிச்சிருது. அந்த வேர்வையிலேயே வலிக்கிறது. நான் எப்படி 100 செகண்டுக்கு மேலே போயிட்டேன். 150 செகண்டுக்கு வந்து டெடிபேர். அந்த டெடிபேருக்காக வெயிட் பண்ணி தொங்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னால் 126 செகண்ட் வரைக்கும் தான் இருக்க முடிஞ்சு. எனக்கு இந்த கார் ரைடு தான் கொடுத்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் போய் இந்த கார் ரைடு தனியாக விளையாண்டு இருந்தோம். வேறு யாருமே இல்லை. இதுவே ஜாலியாக தான் இருந்துச்சு. இந்த VR ஏன் போனோன்ட்டு யோசிக்க வச்சிருச்சு. ஒர்த்தே இல்லை, ரொம்ப மட்டமான குவாலிட்டி, போனதே வேஸ்ட்டு. கடைசியில் மீதி இருந்த காசுக்கு இந்த ஒரு கேம் தான் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. என்ன கேம்னே தெரியாமல் என் ஃப்ரெண்டு போய் விளையாண்டு இருந்தான். கேம் விளையாண்டது போது ஏதாச்சும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளோர் கீழே வந்துட்டு ஃபுட் இருக்க சைடு போயிட்டோம். என் ஃப்ரெண்டு சிக்கன் சாப்பிட்டு இருந்தா, நான் கொக்கோ கோலா குடிச்சிட்டு இருந்தேன். 200க்கு ஒரு கோல்டு காஃபி வாங்கினேன். ஏன் வாங்கணும்னு யோசிக்க வச்சிருச்சு. நல்லாவே இல்லை, வேஸ்ட்டு. அப்புறம் மால்ல இருந்து கிளம்பிட்டோம். இன்னைக்கு 2 பிளேஸ் தான் பார்த்தோம். போகிற வழியில் ஒரு கடையில் நிறுத்தி வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்குறதுனா வாங்க சொன்னாங்க. அங்கேயே டின்னரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே அங்கேயே ஒரு காஃபி போட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு டே ஃபுல்லாக பஸ்லேயே இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.